அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல பல. இன்று நாள் 1/2/2025 சனிக்கிழமை. அநேகமாக தினமலர் பேப்பர் பெரும்பாலான வீடுகளில் வாங்கியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பல்வேறு பத்திரிகைகளும் வரும். ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவரில் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றாளர் சங்கத் தலைவர் வீட்டுக்கு தினமலர் வருது. 1/2/2025 இந்த நாளிதழில் பக்கம் எண் 10 ஆர்டிஐ மனுதாரரை நேரில் அழைக்க தடை அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. தகவல் அலுவலர்களுக்கு 8 கட்டுப்பாடுகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை பிப்ரவரி 1. ஆர்டிஐ எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி மனுக்கள் அனுப்பியவர்களை பொது தகவல் அலுவலர்கள் நேரில் வரும்படி அழைக்கக்கூடாது என மனிதவள மேம்பாட்டுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மனிதவள மேலாண்மைத்துறை உத்தரவிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி, அதாவது 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் பிறப்பிக்கப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு விண்ணப்பம் செலுத்துறீங்க, ஒரு விண்ணப்பம் அனுப்புகிறீங்க அரசாங்கத்துறைக்கு, அதன் பேரில் உங்களுக்கு 1 மாதத்துக்குள்ளே பதில் வர்றேன்னு சொன்னால் ஆர்டிஐயில் நீங்கள் அதாவது ப்ரொலாங்கடாக ரொம்ப நாளாக அவங்க கோரிக்கை மனுக்கள் வந்து அதன் பேரில் என்ன ஏதுன்னே தகவல் தெரியல, என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு கோரிக்கைக்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. அதன் பேரில் என்ன தான் அலுவலகத்தில் செய்கிறாங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்காக இந்த சட்டம் பிறப்பித்தாங்க. ஆர்டிஐ பதில் கொடுக்கணும் மனுதாரருக்கு. 10 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால், சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து 30 நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு விதி. அப்படி அவங்க நீங்கள் தெரியாமல் சம்மந்தப்படாத ஒரு துறைக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை வந்து அவங்க சம்மந்தப்பட்ட துறைக்கு உடனடியாக அனுப்பிச்சிட்டு மேற்கொண்டு ஒரு 5 நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி துறை ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னால், இந்த கோரிக்கையோட நேச்சர் வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு இல்லாமல் வேறு துறைக்கு வந்துருந்துச்சுன்னு சொன்னால், எந்த துறைக்கு அந்த கோரிக்கை விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டுமோ மனுதாரிடம் வரப்பெற்ற அந்த கோரிக்கையை அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த மேற்கொண்டு ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிட்டு டைம் கொடுக்கலாம். ஆக மொத்தம் 30 நாள் பதிலளிக்க டைம். மேற்கொண்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வேறையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளிக்கிறதுக்கு மேற்கொண்டு ஒரு 5 நாள். ஆக மொத்தம் நாள் வந்து 35 நாள் தான் ஆர்டிஐ மனுக்களுக்கு உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸர்ஸ் பதில் தர வேண்டிய காலக்கெடு. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற அரசு துறைகளுக்கு மனு செய்கின்றனர். இந்த மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையின் பொது தகவல் அலுவலர்கள் 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். தவறினால் மனுதாரர்கள் மேல்முறையீடு செய்யும் நிலை ஏற்படும். ஆணையத்தில் நடக்கும் மேல்முறையீட்டு விசாரணையில், ஆணையம்னா மெட்ராஸில் இருக்கிறது. அது வந்து செகண்ட் அப்பீல். ஃபஸ்ட் அப்பீல் வந்து முதல்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து ஒரு ஆஃபீஸில் ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸுக்கு அடுத்த நிலையில் உள்ள செகண்ட் லெவல் ஆஃபீஸருக்கு தான் நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி முதல் மனுவை கொடுக்குறீங்க. அவர்கிட்ட வந்து 30 நாள் ஏதோ ஒரு தோதில் வந்து உங்களுக்கு பதில் வராத பட்சத்திலோ, இல்லை வந்த பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லாவிட்டாலோ, நீங்கள் அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல் ஹையர் ஆஃபீஸர், அவர் தான் ஆஃபீஸுக்கு ஹெட்டாக இருப்பார், அவருக்கு உடனடியாக அப்பீல் கொடுக்கலாம். அப்பீல் கொடுத்தா அவருக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் அந்த அப்பீல் மனுவை தீர்வு பண்ணி அவருக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு. அதனால் தகவல் அறியும் உரிமை சட்ட அலுவலர் அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய செகண்ட் லெவல் ஆஃபீஸராக இருப்பார். அந்த பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லாட்டாலும், இல்லை சம்மந்தமெல்லாம் பதில் வந்திருந்தாலோ, நீங்கள் உடனடியாக அதே ஆஃபீஸுக்கு அப்பீல் பண்ணி ஃபஸ்ட் அப்பீலுக்கு மாத்திரம் 10 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டணும். செகண்ட் அப்பீலுக்குலாம் ஒன்றும் விண்ணப்பிக்க வேண்டாம், அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்போ எதுவோ ஓட்ட தேவையில்லை. இந்த ஃபஸ்ட் அப்பீல்லேருந்து அவர் கொடுத்துருக்க பதில் அட்டாச் பண்ணி, எனக்கு என்னென்ன காரணத்தினால நீங்கள் அந்த பதில்னால திருப்தி அடையலை, இல்லை சம்மந்தமெல்லாம் பதில் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஏதோ உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இல்லாட்டாலும் நீங்கள் அப்பீல் கொடுக்கலாம். அதை அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸுக்கு கொடுக்கணும். அதுக்கு மேலே செகண்ட் அப்பீலு அவங்கள்ட்டருந்தும் பதில் வந்துருச்சுன்னு சொன்னால், அதுலேயும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக்கலைன்னு சொன்னால் தான் செகண்ட் அப்பீல் ஆர்டிஐ கமிஷன் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. கமிஷனுக்கு நீங்கள் அப்பீல், செகண்ட் அப்பீல், அதுக்கு பேர் 2வது மேல்முறையீட்டு மனுன்னு சொல்கிறது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மனுக்களுக்கு சம்மந்தப்பட்ட துறையின் பொது தகவல் அலுவலர்கள் 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். தவறினால் மனுதாரர்கள் மேல்முறையீடு செய்யும் நிலை ஏற்படும். ஆணையத்தில் நடக்கும் மேல்முறையீட்டு விசாரணையில் பொது தகவல் அலுவலர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதில் சில துறைகளில் மனுதாரரை பொது தகவல் அலுவலர்கள் நேரில் அழைத்து வாய்மொழியாக பதிலளிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மனுதாரர்கள் அழைக்கப்படுவதாக புகார் கூறப்படுகிறது. எக்காரணத்தை கொண்டும் ஆர்டிஐ அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு, ஆர்டிஐயில் விண்ணப்பித்தவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் கூப்பிடக்கூடாது. அஃபிஷியலாக வந்து ஆஃபீஸர்லேருந்து ஒரு கம்யூனிகேஷன் தான் கொடுக்கணும், லெட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன் மாத்திரம்தான் பதிலாக கொடுக்கணும். தவிர அவரை கூப்பிட்டு வச்சு பேசி இல்லைப்பா அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் சொல்ல முடியாது, கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. இதனால் மனுதாரர்கள் அலைக்கழிக்கப்படுவதாக புகார் விடப்படுது. குறிப்பிட்ட சில துறைகளில் பொது தகவல் அலுவலர்கள் பதில் கடிதத்தில் தங்கள் பெயர், பதவி, மொபைல் ஃபோன் எண் உள்ளிட்ட தகவல்களை அளிப்பதில்லை.
எந்த ஆர்டிஐ ஆஃபீஸில் நீங்கள் அப்பீல் மனு கொடுத்தாலுமே அந்த ஆஃபீஸர் கீழே சைன் பண்ணுற போது அவரோட பேர், என்ன டெசிக்னேஷன் இருக்கார், அவரோட மொபைல் நம்பர், அவர் இமெயில் கான்டாக்ட் நம்பர், அவரோட ஆஃபீஸ் ஃபுல் அட்ரஸ் எல்லா விவரமே கொடுத்து தான் அந்த பதிலே அனுப்பணும் சம்மந்தப்பட்ட துறைக்கு. ஆனால் இப்போ வர்ற பதில்கள் எல்லாம் பெரும்பாலான பதில்கள் அந்த மாதிரி யாருமே குறிப்பிடுவதே இல்லை. சும்மா மொட்டைக்கட்டையாக போட்டு ஏதோ பதில் கொடுக்க வேண்டிய திண்டத்துக்கு அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறாங்க. அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில துறைகளில் பொது தகவல் அலுவலர்கள் பதில் கடிதத்தில் தங்கள் பெயர், பதவி, மொபைல் ஃபோன் எண் உள்ளிட்ட தகவல்களை அளிப்பதில்லை. அது குறிப்பிட்ட சில டிபார்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தவறாக இருக்குது அப்படின்றாங்க. வேறு நபர்கள் கையெழுத்துடன் அதில் யார் போடணும்னா அந்த ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் ஆர்டிஐக்கு யார்கிட்ட அப்பீல் கொடுக்குறாங்களோ அவர் தான் சைனே பண்ணணும். ஃபார்னு போட்டுலாம் போடக்கூடாது. அதுதான் போடுறாங்க. வேறு நபர்கள் கையெழுத்துடன் பதில் கடிதம் வருவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் 8 கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. இதை அடுத்து அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மனிதவள மேலாண்மை துறை துணை செயலர் அனுப்பியுள்ள கடிதம். 1. தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு குறித்த விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர்களை தவறாது ஆஜராக வேண்டும். அதாவது தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு, தகவல் ஆணையத்தில்னா சென்னையில், அதாவது உங்களுக்கு பதில் ஃபஸ்ட்டு பேஸாக அந்த ஆஃபீஸர்கிட்ட உங்கள்ட்ட திருப்தி ஆகலை, நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் கொடுக்குறீங்க, அது வந்து ஹெட் ஆஃப் தி ஆஃபீஸ், அதே ஆஃபீஸில் இருக்கிறவர்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் பதிலே நீங்கள் திருப்தி ஆகலை, அப்போ 2ஆம் மேல்முறையீடு வந்து ஆணையத்துக்கே நீங்கள் போகலாம். ஆர்டிஐ கமிஷன்னு சொல்கிறது, சென்னையில் இருந்து அவர் கமிஷனர் அங்கே போகிற போது அவங்க சொல்கிறாங்க, சில துறைகளில் மனிதர்களை அதாவது தகவல் ஆணையத்தில் மேல்முறையீடு குறித்த விசாரணையின் போது பொது தகவல் அலுவலர்கள் தவறாத ஆஜராக வேண்டும். அவங்கள பதிலாக கூட வேறு யாரையும் அனுப்பிச்சிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆஜராக வேண்டும். தவிர்க்க இயலாத சமயத்தில் மட்டும் ஆணையத்தின் முன் அனுமதி பெற்று தனக்கு இணையான பதவியில் இருக்கும் வேறு அதிகாரியை அனுப்பலாம். தனக்கு கீழ்நிலை அலுவலரை அனுப்பக்கூடாது. ஆர்டிஐ செகண்ட் அப்பீல் மெட்ராஸில் நடக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆர்டிஐக்கு யார் பதில் கொடுத்தாரோ அந்த ஆஃபீஸர் நேராக பர்சனலாக அப்பியர் ஆகணும். அப்படி இல்லைன்னா இன் அட்வான்ஸாக இந்த காரணத்தினால என்னால் வர இல்லைங்க, நான் எனக்கு ஈக்குவலான ஒரு ஆஃபீஸரை நான் அனுப்பிச்சிருக்கிறேன், ஐ மே பி பெர்மிட்டட் டு டெப்யூட் ஹிம் அப்படின்னு முதல்ல முன் அனுமதி பெற்று அப்படி இருந்தாலொழிய அவங்க தவறாமல் ஆஜராகத்தான் வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்து மனுதாரருக்கு தகவல் அளிப்பது பொது தகவல் அலுவலரின் கடமை. மாறாக உதவி பொது தகவல் அலுவலர் வாயிலாக தகவல்களை அனுப்பக்கூடாது. அப்புறம் மனுதாரருக்கு தகவல்களை அளிக்கும்போது அதற்கான கடிதத்தில் பொது தகவல் அலுவலர் தன் பெயர், பதவி, அலுவலக முகவரி, அலுவலக தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, மேல்முறையீட்டு அலுவலர் குறித்த விவரம் போன்றவற்றுடன் கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும். ஒரு பதில் கொடுக்குறாரு, ஐயா நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்னதான் பதில் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அதில் எல்லா கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு அவருடைய பேர், விவரம், டெசிக்னேஷன் எல்லாம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, அந்த ஆஃபீஸோட மொத்த அட்ரஸ் டோட்டலாக அந்த ஆஃபீஸோட கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாம் போட்டுட்டு கீழே அந்த பதில் கொடுக்குறதுல இதன் பேரில் உங்களுக்கு வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொன்னால் ஃபஸ்ட் அப்பீல் வந்து நீங்கள் இன்னாருக்கு கொடுக்கலாம், அந்த ஆஃபீஸரோட அட்ரஸ்ஸு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேல்முறையீட்டு அலுவலர் குறித்த விவரம் போன்றவற்றுடன் கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும். அப்புறம் மனுதாரர் தன் நகல்களை பெறுவதற்கு கட்டண விவரங்களை பொது தகவலாளர் வாயிலாக கடிதம் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். ஒரு டாக்குமெண்ட் கேட்குறீங்க, ஐயா சாமி நீ வந்து வெறும் மனு தான் கொடுத்துருக்குற, டாக்குமெண்ட் காப்பி எடுக்கணும்னா இவ்வளோ ஜெராக்ஸ் காப்பிக்கு இவ்வளோ செலவாகும், இத்தனை பக்கம் இருக்குது, இந்த ரெக்கார்டுகள் நீ கேட்குற தகவல் கேட்குற அந்த ரெக்கார்டுகளோட காப்பி சப்போஸ் வந்து ஒரு 50 பக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு போட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா மனுதாரர் வந்து ஆர்டிஐ மனுதாரர் வந்து அதுக்கு வந்து அமௌண்ட் கட்டின பிறகு நகல் கொடுக்கலாம். அப்படி இல்லை வெறும் பதில் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க பேப்பரில் எழுதி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு டாக்குமெண்ட் காப்பியோ இல்லை ஆஃபீஸில் வந்து முக்கியமான ஒரு பெரிய ரெக்கார்டு இருக்குது சொன்னால் அதெல்லாம் நகல் எடுக்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்டினா தான் நாங்கள் அனுப்புவோம்னு சொன்னால் அது பதிலில் என்ன சொல்லணும், நீங்கள் கேட்குற ஆவணங்கள் வந்து இத்தனை பக்கம் உள்ளதுங்க, ஒரு பக்கத்துக்கு இத்தனை ரூபா வீதம் நீங்கள் இவ்வளோ கட்டிட்டு எங்களுக்கு அப்பீல் கொடுங்க, அதை மனு கொடுங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. தமிழக தகவல் ஆணைய விசாரணைக்கு ஆஜராகும் பொது தகவல் அலுவலர் தன் அடையாள அட்டையை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். அங்கே சென்னையில் ஆர்டிஐ கமிஷனர் ஆஃபீஸில் அப்பீர் ஆகிற போது அந்த பொது தகவல் அலுவலர் தன்னோட அடையாள அட்டை கழுத்தில் அணிஞ்சிருக்கணும். எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுமே அடையாள அட்டை ஆஃபீஸில் போட்டுட்டு தான் உட்காந்துருக்கணும் ஜென்ரல் ரூல். யாராவது போடுறாங்களா? யாருமே போடுறதில்ல. அப்போ தானே தெரியும் யார் இவர், என்ன நிலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மனிதர் போனார்னா, காமன் பப்ளிக் போனார்னா அவரை பற்றி தெரியணும். இவர் என்ன ஆஃபீஸராக இருக்கிறாரு, நம்ம பேசுகிறது பதில் கொடுக்குற தகுதியான அலுவலராக, இல்லை கீழ்நிலையோட பார்த்துட்டு இருக்கோமா, இல்லை இவர் கொடுக்குற பதில் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இவர் மேலே நாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி தப்பான தகவல் சொல்லிட்டாருன்னு மேலே அவர் மேலே கம்ப்ளைண்ட் எல்லாம் வேணும்னு செய்கிறதுக்கு இல்லை. அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓ இன்னாரா, அப்போ இப்போ காமன் பப்ளிக்கு அவர் இன்னாருன்னு காண்பிப்பதற்காக அடையாள அட்டை கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். எல்லா ஆஃபீஸ்லையும் இது சட்டம் தான். யாராவது அணியிருக்காங்களா? யாருமே அணியிறது இல்லைங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்டிஐ அப்பீலுக்கு இங்கே செகண்ட் அப்பீலுக்கு கமிஷனுக்கு வர்ற போதாவது நீங்கள்
உங்களோட டெசிக்னேஷன் என்ன, போக்குவரத்து என்ன, உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறத அடையாள அட்டையை கட்டாயம் அணிந்திருக்க வேண்டும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத. அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த கோப்புகளை 3 ஆண்டுகள் வரையிலும், 2ஆம் மேல்முறையீட்டு தொடர்பான கோப்புகளை 5 ஆண்டுகள் வரையிலும் பாதுகாக்க வேண்டும். ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட கோப்புகள் ரெக்கார்ட்ஸில் வந்து ரெக்கார்ட் உள்ளே தள்ளுற போது 3 இயர்ஸ் முதல்ல வந்து வச்சுருக்கணும். செகண்ட் லெவல் ஆஃபீஸு அதை செகண்ட் அப்பீல், அது ஆர்டிஐ கமிஷனுக்கு போடுற அதன் பேரில் அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறத 5 இயர்ஸ் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத ரெக்கார்ட் ரூமில் வச்சுருக்கணுங்கிறாங்க. அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி வரும் மனுக்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் பதிலளிக்க வேண்டும். மாறாக மனுதாரரை அலுவலகத்துக்கு நேரில் வருமாறு அழைக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ஆர்டிஐ போடுறவங்களுக்கு பதில் தான் அனுப்பணுமே தவிர அவங்கள வந்து சம்மன் பண்ணியோ இதுவோ, ஐயா நீங்கள் மனு போடுறீங்க அது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படின்லாம் சொல்லவே கூடாது. ஆஃபீஸில் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இன் ரைட்டிங் யூ ஹேவ் டு கம்யூனிகேட் இட் டு தி ஆர்டிஐ பெட்டிஷனர். அப்படி தான் சட்டம் இருக்குது. அதுக்காகத்தான் அவங்க வந்து தன்னால் தான் கொடுத்த விண்ணப்பத்தின் பேரில் ஒரு பதில் வரல, இந்த ஆஃபீஸில் டிலேயாக இருக்குதுன்னு சொன்னதுனால தானே ஆர்டிஐயே கொடுக்குறாரு அவர். அதுக்கு 30 டேஸு டைம் ஃப்ரேம் போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் கொடுக்கலன்னா அவர் ஃபஸ்ட் லெவல் ஆஃபீஸர்கிட்ட, அதே ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் யார் டாப் லெவல் ஆஃபீஸரோ அந்த ஆஃபீஸில் அவருக்கு ஃபஸ்ட் அப்பீல் கொடுக்குறாரு. அதுலேயும் பதில் வரலையா, ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அதுலேயும் பதில் வரலைன்னா தான் செகண்ட் அப்பீல் டு ஆர்டிஐ கமிஷன் அட் சென்னை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. மனுதாரின் முதலாவது மேல்முறையீடுகளுக்கு பொது தகவல் அலுவலர் நிலைக்கு மேல் உள்ள அலுவலர்கள் உரிய காலக்கெடுவுக்குள் விசாரித்து தேர்வு செய்ய வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு போடுறாங்க. ஆர்டிஐ மனுதாரை நேரில் அழைக்க தடை அப்படின்னு போட்டு இன்றைக்கி பேப்பரில் அருமையான ஒரு ஆர்டிக்கிள். இது எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் இதை தினமலரில் படித்த பிறகு காணொலி மூலம் எல்லாருக்கும் தெரியட்டுங்கிறதுனால போடுறாரு. இதுக்காக எதை எடுத்தாலும் நம்ம ஆர்டிஐயில் போடலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கக்கூடாது. நம்மளோட கோரிக்கை நிறைவேறலை, ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது, ஆஃபீஸ்லேருந்து சரியான பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பொசிஷனுக்கு உள்ள சில மனுக்களுக்கு மட்டும்தான் ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் தகவல் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். மற்றபடி சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஆர்டிஐ போடுறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாகும் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி காணொலியை நிறைவு செய்வது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றோர்கள் சங்கத்தின் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல.